மக்களே, இன்னைக்கு செண்பக பிளான்ட்டோட கேர் அண்ட் டிப்ஸ் வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான செடிகள் நம்ம ஆன்லைனில் சேல் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரொஃபஷனல் கொரியர் ஒரு மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் மூலயமா செடிகள் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அந்த கொரியர் சூஸிங்காக இருக்கணும். எங்கள் சைட்லேருந்து நாங்கள் 2 சர்வீஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். எது பெஸ்ட்டாக இருக்குது, எது உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது, எது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக டெலிவரி ஆகும், எது கரெக்டான அப்டேட்ஸ்லாம் கொடுக்குறாங்க உங்களுக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் ஒன்ஸ் கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதில் ஸோ வெப்சைட், வாட்ஸ்அப் ஏபிஐ 3த்துலேயுமே நம்மக்கிட்ட ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. நார்மல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிப்ளை கொஞ்சம் லேட்டாக தான் வரும். இல்லை எனக்கு டைம் இல்லை, எனக்கு டக்குன்னு ரிப்ளை வரணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் ஏபிஐ இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆர்டரிங் ப்ராசஸ் எல்லாமே சொல்லும். நீங்கள் உங்களுக்கு தேவையானதை செலக்ட் பண்ணிவிட்டு அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் லொக்கேஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு கொரியர் சார்ஜஸோடு சொல்லிவிடும். நீங்கள் அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆர்டர் புக் ஆகிடும். இல்லை வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களோட ஆர்டர் நீங்கள் ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது 3 ப்ராசஸ் மூலயமா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜனவரி 7ஆம் தேதியிலேருந்தே ஆர்டர்ஸு டிஸ்பேச் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டோம். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இப்போ வரைக்குமே எப்போ டிஸ்பேச் பண்ணுறீங்கன்னு கேட்டுட்டு தான் இருக்கீங்க. ஸோ டீட்டெயிலாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 26ஆம் தேதி உங்களுக்கு குடியரசு தினம், ரிப்பப்ளிக் டேன்றதுனால அன்னைக்கு பார்சல்ஸ் டிஸ்பேச் பண்ண முடியுமான்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் 27th கன்ஃபார்மாக உங்களுக்கு டிஸ்பேச்சிங் ஸ்டார்ட் ஆகிடும். 7ஆம் தேதி ஆர்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு டிஸ்பேச்சிங். ஓகேங்களா? 27ஆம் தேதி நான் டிஸ்பேச் பண்ண போகிறவங்க 7ஆம் தேதி யார் ஆர்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான். அந்த மாதிரி தான் லைன் டேட் வைஸாக உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இப்போ நான் 25ஆம் தேதி ஆர்டர் பண்ணிவிட்டு எனக்கு 25ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் டிஸ்பேச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க, பட் அது இன்னும் டிஸ்பேச் ஆகலைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு February 1st வீக் இல்லை 2nd வீக் தான் டிஸ்பேச் பண்ணுற மாதிரி இருக்கும். லைன் பை லைன் 7ஆம் தேதி ஆர்டர் பண்ணவங்க ஃபஸ்ட்டு, 8ஆம் தேதி அடுத்து, 9ஆம் தேதி அடுத்து, இந்த மாதிரி ஆர்டர் டேட் வைஸாக தான் டிஸ்பேச் செய்யப்படும். அதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு எங்களால் ஒரு 100-150 பார்சலுக்கு அவ்வளோதான் பேக்கிங்கே பண்ண முடியும். எங்களோட ஹியூமன் சோர்ஸ், அதாவது மேன் பவர் பொறுத்து தான் நாங்கள் டிஸ்பேச்சிங் பண்ண முடியும். ஓகேங்களா? இதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லிவிட்டேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். செண்பகத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சௌந்தர்ய செண்பகம், அதுக்கப்புறம் எக் செண்பகம், எக் ஒயிட்டு, சொர்ணமுகி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. இதில் எந்த வெரைட்டிஸ் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்குறீங்கன்றது உங்களோட பர்சனல். என்ன கேட்டால் ரொம்ப ஃப்ளவர் வைக்கிறது இந்த ஆரஞ்சு கலர் சௌந்தர்ய செண்பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி தான். உங்களுக்கு இதோட பூ காலம் பார்த்தீங்கன்னா மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு பூ இருந்துக்கிட்டே இருக்கும். மாதம் 30 நாள்னா 30 நாளில் 20 நாள் உங்களுக்கு பூ இருக்கும், 10 நாள் பூ இருக்காது. இந்த மாதிரி தான் இருக்கும். மற்றது எல்லாமே உங்களுக்கு சீசனுக்கு தான் இருக்கும். ஒயிட் எடுத்திங்கன்னா அது சம்மர் சீசனில் மட்டும்தான் உங்களுக்கு பூவே வரும். எக் செண்பகம், அதுக்கப்புறம் ஒயிட் செண்பகம், இது எல்லாமே. சொர்ணமுகி செண்பகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவுமே ஓரளவுக்கு ஹோல் ஆஃப் த இயர், ஃபுல் இயர்லேயுமே உங்களுக்கு பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஒட்டு செடியாக கரெக்டாக பார்த்து வாங்குங்க. ஒட்டு செடி எப்படி கண்டுபிடிக்கிறது இன்னும் நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. இப்படி இந்த ரேப் பண்ணி அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செடிகளில். அது மாதிரி இருந்துச்சுனாவே அது ஒட்டு செடி தான். அதுக்கு கீழே வளர்றது தான் இது ரூட் ஸ்டாக். இது ஆண் கொடின்னு சொல்லுவோம். ஏன் இது இப்படி சொல்கிறீங்க, விதைக்கண் இது ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா இதுலேருந்து பூ வைக்குமா வைக்காதான்னு சொல்லிட்டு சில பேர் டவுட் கேட்குறீங்க. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டதை பார்த்துட்டு இதுலேயுமே உங்களுக்கு பூ வைக்கும். பட் ஆனால் 7-8 வருஷம் கழித்து தான் உங்களுக்கு பூ வைக்கும். ஸோ ஓகேங்களா? அதனால தான் நாங்கள் இந்த ஒட்டு செடிகளில் இதை உடச்சி விடுறதுக்கான ஒரு காரணம். ஆல்ரெடி ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க நான் போட்டிருந்ததை. ஸோ இந்த மாதிரி அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த செடிகளுக்கு, வளர்கிற செடிகளுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இப்போது இருக்கிற செண்பக செடிகளில் நம்மக்கிட்ட பூ மொட்டுகளோட கிடைக்குது மதர் பிளான்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு நான் மேக்ஸிமம் பூ மொட்டுகளோடவே பிஃபோர் பொங்கலே நான் எல்லாருக்கும் டிஸ்பேச் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 10 செடிகளில் தான் மொட்டுகளோடு இருக்குது. அடுத்தடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்களுக்கு பிளான்ட் ஹெல்த்தியாகவும் சூப்பராகவும் ஹைட்டாக இருக்குது. நான் உங்களுக்கு அதை சென்ட் பண்ணிடுவேன். ஸோ இன்னொன்று ஸ்பெஷல் என்னென்னா ஒயிட் கலர் செண்பகம் மதர் பிளான்ட்டும் இப்போ ரீஸ்டாக் ஆகிருக்கு. பட் அது லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது. இதில் இன்னும் ஃப்ளவர் பட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கல. ஆஃப்டர் 2 months, மார்ச் மாதம் ஸ்டார்ட் ஆன உடனே உங்களுக்கு ஃப்ளவர் பட்ஸ் எடுக்கும். ஏப்ரல் மேலெல்லாம் சூப்பராகவே ஃப்ளவர்ஸ் இருக்கும். இதில் பிளான்ட்டோட சைஸ் அண்ட் ஹைட்டை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப க்ரீனிஷாக உங்களுக்கு எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லாமல் செடிகள் சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது.
இது வந்து நீங்கள் எம்எஸ்எஸில் வாங்கினீங்கன்னா இந்த கவரில் இது வந்து 25 kg கவரு, அப்படியே இதில் நீங்கள் டெரஸில் வச்சுக்கலாம். இல்லை நான் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா க்ரோ பேக் சைஸு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 25 inch க்ரோ பேக் சைஸில் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை தொட்டி தான் நான் வைப்பேன் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 20 inch தொட்டியே இதுக்கு ஓகேவாக தான் இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. பாட்டிங் மிக்ஸ் கம்பல்சரி ரெட் சாயில் இருக்கணும். ரெட் சாயிலோட மணல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள், ஏன்னா அது ரூட்டு எக்ஸ்டெண்ட் ஆகி வளர்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், லூசன் பண்ணும் மண்ணை. இது கூட வெர்மி கம்போஸ்ட் அண்ட் கோகோ பிட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை பராமரிச்சுக்கலாம். நீங்கள் வந்து நீங்கள் எம்எஸ்எஸில் வாங்குறீங்கன்னா அப்படியே எடுத்து ஒரு நிழலில் வச்சுக்கோங்க ஒரு 3 நாளைக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ரீபேக் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹைட்டாகவும் சூப்பராகவும் இருக்கிற இந்த பிளான்ட்டை வேறு எந்த மாதிரியெல்லாம் நாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நிழலும் தரும். நீங்கள் கிரவுண்டில் நட்டு வச்சிங்கன்னா செடி நல்லா பெருசாகவும், நீங்கள் பாட்டில் வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சைஸில் உங்களுக்கு சின்னதாகவே இருக்கும், நிழல் தரும். இதில் வர பூவை வந்து நீங்கள் ஆயிலில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன் பண்ணுற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செண்பக செடிகளில் இருக்க பூக்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. இதோட ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் அரோமா அந்த அளவுக்கு இருக்கும். நிறைய மெடிசினல் பர்பஸ்க்காகவும் போயிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாத சாமி கும்பிட்றவங்களுக்கு எல்லாமே இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வெரைட்டி. டெய்லியுமே நீங்கள் சாமிகளுக்கு தொடுத்து நீங்கள் பூஜை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான இந்த செண்பக பூ. இதை வந்து சம்பங்கின்னு நிறைய பேர் ஊரில் சொல்கிறீங்க. சம்பங்கினா டியூப்ரோஸை கூட சம்பங்கின்னு சில ஊரில் சொல்கிறாங்க. ஸோ செண்பகம் கேட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மதர் பிளான்ட் ஆரஞ்சு வேணுமா இல்லை வந்து ஒயிட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொட்டுக்கள் வந்து இந்த மாதிரி இனுக்கும் ஒவ்வொரு இலைகளோட இனுக்குலையும் இது மொட்டுக்கள் வைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. லீஃபு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஆரஞ்சு கலரோடது இந்த மாதிரி ஸ்ட்ரிங்காகி இருக்கும். ஒயிட் கலர்து நல்லா பிளெயினாக ப்ராடாக இருக்கும். இதை பார்த்து ஒயிட்டா இல்லை ஆரஞ்சான்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே சொல்லிட்டேன். டிஸ்பேச்சிங் பற்றியும் சொல்லிட்டேன். ஆர்டர் எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். நீங்கள் எதுலலாம் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா எப்படிலாம் செடி வருதுன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதை கொஞ்சம் யோசிச்சுட்டு எதில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுமோ ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பக்காவான பிளான்ஸ் எல்லாமே சூப்பராக டெலிவரி ஆகணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம ரோஸ் நர்சரியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அடுத்த வீடியோ வரணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் மறக்காமல் சந்திக்கலாம்.